பாடல் புத்தகத்திலே 45வது பகுதியில் இருக்கிற காலை ஆராதனை முறையை நாம் ஆண்டவரே உதடுகளை திறந்தருளோ கடவுளை விடுவித்தாருளோ ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளோ பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை சங்கீதமாக 119ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை முறையாக படிக்கிறோம். சங்கீதம் 119 1 முதல் 8 வசனங்கள் 205வது பக்கத்திலே இருக்கு. கர்த்தரின் பிரமாணத்திலே குற்றமற்றவர்களாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் சாட்சிகளை கைக்கொண்டு உண்மையுடன் அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதே இல்லை, அவர் வழிகளில் நடக்கிறார்கள். நமது கட்டளைகளை நாம் கைக்கொள்ளும்படி அவைகளை நீர் விதித்தீர். உமது நியமங்களை கைக்கொள்ளும்படி என் வழிகள் நிலைவரப்படுவதே என் விருப்பம். உமது நீதியுள்ள நியாய தீர்ப்புகளை நான் அறிந்து கொள்ளும் போது நேர்மையான இருதயத்தால் உமக்கு நன்றி செலுத்துவேன். சேர்ந்து படிப்போம். நியமங்களை கைக்கொள்ளுவேன், என்னை முற்றிலும் கைவிடாதீர். ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கலாம். இந்த மே மாதம் முதல் நாளே நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே பிராணகுமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கனிவரிடத்தில் பிறந்து முதலாளர்கள் பாடும் சிலுவையில் அறையுண்ட மறுப்பாடு பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்தெழுந்தார். மரம் நிலத்திலே சர்வத்துக்கள பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அவற்றிலிருந்து உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி வெற்றி சிறந்து நம்மோடு கூட நல்ல நேர்மையாக நம்மை மீட்கும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான பாவங்களை பசுத்த ரோமான் திருச்சபையின் சுவாசத்திற்குள்ளே சபை பொறுப்பாளர்களே, பாதங்களே, வாய்ப்பிள்ளைகளே யாவருக்கும் இயேசு நாமத்திலே இந்த புதிய மாதத்தின் காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை எல்லாருக்கும் தெரிவித்துள்ளது. விசேஷமாக நாள் நம்ம லேபர்ஸ் டே, தொழிலாளர் தினம், உழைக்கும் மக்களுடைய நாளாய் கொண்டாடப்படுவதனால நம்ம எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான். உலகத்துல 2 வருடம் தான். ஒன்று
முதலாளி வர்க்கம், இன்னொன்று உழைப்பாளி. நம்ம தான் உழைப்பாளிகள், தொழிலாளிகள். ஆகிய அனைவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை, சோதனைகளை இதனாலே நாம் வாசித்து தியானிப்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மே மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதம். ஆண்டவரே, இந்த நாளில் குறிப்பாய் உழைப்பாளர் தினத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூறவும் கொண்டாடும். எங்கள் சபையில கூட அதை பற்றி நாங்கள் தியானிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் முதல் நாள் ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற சபையாரை ஆசீர்வதியும். இந்த காணொலியாய் கேட்கின்ற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து உழைப்பாளர்களாக இருக்கிற எங்கள் எல்லாரும் உழைக்கும் ஆண்டவர் நல்ல ஆண்டவர் உழைக்கும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தை தந்து இந்த வார்த்தையின் வழியாக எங்களை கேட்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உழைப்பு ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆமென். அல்லேலூயா. உழைக்கும் வர்க்கம் இல்லை என்றால் இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காரியமும் செயல்பாடும் இருக்கவே முடியாது. நம்ம 10 லட்சம் வச்சிருக்கலாம். 10 லட்சத்திற்கு ஒரு வீடு கட்டணும் நம்மளால கட்ட முடியுமா? அதற்கான உழைக்கும் மக்கள், மேஸ்திரி, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இல்லையா, டைல்ஸ் போடுறோம், எல்லாரும் ஒவ்வொரு பணியை செய்தாதான் ஒரு அழகான முழுமையான வீடு கிடைக்கும், இல்லையா? அது போல இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திருமணத்துக்கு கூட காசு வச்சிருந்தா திருமணம் நடத்திட முடியுமா? திருமணத்துக்கு நிறைய ஆட்களுடைய உதவி நமக்கு தேவை, இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த உழைப்பு இல்லை என்றால் இன்னைக்கு நம்ம மேல வரவே முடியாது. கடவுளும் ஒரு பெரிய உழைப்பாளராய் இருக்கிறார், இல்லையா? உழைப்பு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அவர் உழைத்தார், இல்லையா? உங்களுக்கு தெரியும், கடவுள் ஏதேன் தோட்டத்தை படைத்த போது மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன? இந்த தோட்டத்தை நீ பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வேண்டும். 2 வேலை, பாதுகாக்கவும் வேண்டும், பண்படுத்தவும். அப்படின்னா என்ன? பாதுகாப்பது என்பது அது அழியக்கூடாது, வேற யாரும் அதை எடுத்துட்டு போகக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கிறது. அதாவது நம்ம கோயில் சொத்து மாதிரி இது நம்ம கையில கொடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் வந்து முன்னோர்கள் வழியா அவன் கஷ்டப்பட்டு இதை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இது நம்ம வேலி இல்லாம இருந்தப்ப என்ன ஆச்சு? எல்லாரும் வருவாங்க போவாங்க, இல்லையா? இன்னும் நிறைய தப்புகள் பிடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப பாதுகாப்பா இருக்கும். இப்ப நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம். இப்ப யாரும் நம்மள மீறி கேட்டு திறந்தாதான் உள்ள வரும். இதுதான் பாதுகாப்பு. பண்படுத்துறது என்ன? அப்பப்ப அதை கிளீன் பண்ணினே முதல் வளர்ந்தா கிளீன் பண்ணணும். பாருங்க, சர்ச்சு வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்குது. நிறைய பேர் சொல்லே இருக்கிறாங்க. செயலாளர் சொன்னாரு, இல்லையா? அதனால பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு. அப்போ ஏன்னா ஒரு பண்படுத்த வேண்டும். பெயிண்ட் அடிச்சு நல்லா பொடிவோட வைக்கும் போது புது ஆலயம் மாதிரி நமக்கு தெரியும். அப்போ பாதுகாக்கவும் பண்படுத்தவும் வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்களாக நம்ம பாதுகாப்போம் தரல, பண்படுத்தவும் இல்லை, இயற்கையை அழித்து கொண்டே இருக்கிறோம். ஏன் இயற்கை அழிக்கிறோம்? இயற்கையினால நமக்கு நன்மை கிடைக்குது, அதனால இயற்கையை அழித்து கொண்டே. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுடைய நிலைமை. இது பொதுவான நிலைமை. ஆனா ஆண்டவர் கொடுப்பது நீங்க பாதுகாக்கணும், பண்படுத்தணும். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? நன்மை, பெனிஃபிட்ஸ், நிறைய ஆசீர்வாதமான காரியங்களை நம்ம உலகத்தின் வழியா பெற்றுக் கொள்கிறோம், இல்லையா? வாசிங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3. தேவன் தாம் செய்தது தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ கடவுளுடைய பணி என்ன? அவர் ஓய்வு, ஒருத்தர் ஓய்வு எடுக்கிறார் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கிறார் அர்த்தம்? வேலை செஞ்சு. அப்போ God is a great worker. அவர் யாரு? கடவுள் தான் அவரு. ஆனா அவர் யாரு? பணி செய்கிறவர், வேலை செய்கிறவர். 6 நாள் அவர் உழைச்சிருக்கிறார், இல்லையா? ஒவ்வொரு நாள் அவரு நேர்த்தியா, ஒரு சாதாரணமா ஒரு நட்சத்திரத்தை படைக்கிறது அப்படின்னா நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்? 4 உட்கார்ந்து போட்டா ஸ்டார்ன்னு சொல்லிடுவோம். ஆனா அது அழகா படைக்கணும். படைச்சு அது எந்த இடத்துல நிக்கணும், அது எப்படி போகணும், அது இன்னொன்று சுத்தினே இருக்கு.
இல்லையா? ஒரு கோளோட மோதிச்சுன்னா வெடிச்சிடும். ஒன்றும் இல்லை, பூமியை விட பல மடங்கு எத்தனையோ ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மோதிதான் இருக்கு. 1993 ஷூ மேக்கர் லெவின் ஒரு ஸ்டார் வந்து மோதத்துக்கு வந்துச்சு. மோதினா இன்னைக்கு பூமி இருந்திருக்காது. 23 துண்டுகள் வந்துச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதெல்லாம் தீபத்தி பாசம். அப்ப எல்லாம் சொல்லிட்டாங்க உலகம் அழிஞ்சிடும், அவ்வளவுதான். ஏன்னா பூமியை விட 23 பெரிய துண்டுகள் வருது. ஆனா கடவுள் மோதம் வரல. அது என்ன, எது இழுத்துச்சு? ஜூபிட்டர் இழுத்துச்சு. நம்மளோட அது புவியீர்ப்பு சக்தி ஜாஸ்தி. கிட்ட வந்து அது திரும்பி போயிடுச்சு. கடவுளுடைய அற்புதமான படைப்பு. அப்ப இதெல்லாம் ஒரு படைப்பதற்கு அவர் எவ்வளவு யோசிச்சு செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொன்றும் 6 நாளா யோசிச்சு அழகா படைச்சு, சூரியன் எப்படி இருக்கணும், அதை சுத்தி வர்ற சந்திரன் எப்படி இருக்கணும், பூமி எப்படி இருக்கணும், பூமியில இருக்கிற எல்லா மரங்கள், செடி, கொடி, எல்லாம் மிருகங்கள், மீன் எப்படி இருக்கணும், மீன் எவ்வளவு அழகா படைச்சுக்கிறாருப்பா. தண்ணிக்குள்ளவே இருக்குது, தண்ணிக்குள்ளவே சுவாசிக்குது. வெளியே வந்தா இறந்து போகுது. சில மீன்கள் வெளியில கூட வாழுது. எவ்வளவு அற்புதம் பாருங்க படைப்பு. இதுக்கெல்லாம் அவரு கடுமையா உழைச்சிருக்கிறார். 24 hours 6 நாள் உழைப்பு. அதனாலதான் அவரே டயர்ட் ஆயிட்டார். 7வது நாள் ஓய்வு சொல்றாரு. இந்த நாள் எனக்கு ஓய்வு நாள்ப்பா, இந்த நாள் எனக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்துருங்க. அப்போ கடவுள் உழைக்கிறார். இப்போ நமக்கும் அந்த உழைப்பை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம கூட ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம என்ன செய்யணும்? உழைச்சாதான் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கண்டுகொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நான் மாத்தி சொன்னேன். நான் முதல்ல என்னதான் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அடுத்தது யாத்ராகமம் 20:9 படி. யாத்ராகமம் 20:9. 6 நாளும் வேலை செய்து கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளும் தேவனுடைய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதனால அதிலே நீயானாலும் குமாரனானாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இது கட்டளையா கொடுக்கிறார். முதல்ல அவரு உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறாரு, வேலை செய்யறாரு. 2வது என்ன சொல்றாரு? நீ 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் என்ன பண்ணணும்? ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கிறத அது கட்டளை. அது கண்டிப்பா ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி அப்பவே சொன்னோம் இல்லையா? பின்னாடிதான் நம்ம அந்த மேடே அதெல்லாம் கொண்டாடுறதுக்கான சூழ்நிலைய மக்கள் முன்னெடுக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி வந்ததுதான். ஆனா கடவுளுக்கே தெரியும், ஒருத்தர் வேலை செஞ்சா ஒருத்தருக்கு என்ன வேணும்? ஓய்வு வேணும் அப்படின்னு அவரே தெளிவா சொல்றார். கொலேசியர் 3:23 வாசம். கொலேசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தராலே பெறுவீர்கள். கர்த்தருக்கென்று நீ உழைக்கும் போது கர்த்தராலே உழைப்புக்கு உங்களுக்கு பலன் வேணும் இல்லையா? அப்போ அது மட்டும் இல்ல, உழைக்கும் மக்களுக்கு என்ன கொடுக்கணும்? நியாயமான சம்பளம், கூலி கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க இல்லையா? அவங்க மனைவி, பிள்ளைங்க, குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? நியாயமான கூலி. அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 13:33 வாசிங்க. அதை ஒரு இஸ்திரி எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார். ஊமைகளை என்று அவர்களோடு பேசவில்லை. என் வாயின் ஊமைகள் இல்லாதிருப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஓய்வு நாள் கீழே பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 6:6 வாசிங்க. நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எருமையிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இன்னைக்கு நிறைய பேர் உழைக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் உழைக்கிறதே இல்லை. அது யாருன்னா முதலாளிகள். அது ஒரு குரூப் முதலாளிங்க.
இன்னொரு குரூப் தொழிலாளிகளே இருக்கிறாங்க. ஒரு வேலை 4 பேர் சேர்ந்து செய்யணும்னா 3 பேர் தான் செய்வாங்க, மற்ற ஏமாத்துவாங்க. ஆனா கூலியை வந்து 4 பங்கா தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அது ஏமாத்துறது இல்லையா, கடவுளை வஞ்சிக்கிறது, மனுஷனை வஞ்சிக்கிறது, அதை செய்யக்கூடாது. அதனால இங்க சாலமோன் சொல்றாரு, சோம்பேறிய எறும்பு இடத்துல இருந்து கட்டணும். எறும்பு பார்த்துக்கிறீங்களா? எறும்பு பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா இது எறும்பு பார்த்துக்கிறியான்னு கேட்குறது. எல்லா வீட்லயும் அது தூங்கி ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறீங்களா? அது பாட்டுக்கு உழைத்து கொண்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன சர்க்கரையை போட்டா போதும், எறும்பே இருக்காது. ஆனா எறும்பு வந்துடும். நம்மளே சொல்றோம்ப்பா, கீழே சர்க்கரை போடாத, கீழே தீ ஊத்தாத, எறும்பு வந்துடும். கரெக்டா நம்ம சொல்றோமா இல்லையா? ஆமா, அது பூமி அடியில் இருக்குது. கொஞ்சம் உணவுப் பொருளுடைய வாசனை தெரிஞ்சுன்னா உடனே மேல வரும். அது ஒன்று 2 வராது, கூட்டமா அதை அழகா ஊட்டி அது முதுகு மேல வச்சு எடுத்துட்டு போகும். எவ்வளவு பெரிய சாப்பாடா இருந்தாலும் அது சின்ன ஊட்டி பார்த்துக்கிறீங்களா? உழைக்கும் இல்லையா? அது முக்கியமா இப்ப இந்த காலத்துல சேர்த்து வச்சோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் சேர்த்து வச்சோம். ஏன்? அதுக்கப்புறம் மழை காலத்துல எவ்வளவு ஞானமா கடவுள் படிச்சுக்கிறாருப்பா இல்லையா? ஆனா மனுஷன் என்ன பண்றான்? மனுஷனை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில மனுஷன் சேர்த்து வைக்காம ஊதாரித்தனமா மனைவி பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறவங்களும் இருக்காங்க. ஒரு எறும்பை உதாரணமா ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறிய எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளும். அதிகாலையில நம்ம எழுந்து ஆண்டவருக்காக ஆயத்தப்பட்டு வரும்போது நம்ம எறும்பு மாதிரி நம்ம இருக்கணுமா, சுறுசுறுப்பா இருக்க வேண்டும். அடுத்தது இந்த மே டே, அதை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். மே டே இன்னைக்கு நமக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? மே தினம். மே டே தமிழ்ல மே தினம் இல்ல, சர்வதேச தொழிலாளர். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கொண்டாடுறோம். இன்டர்நேஷனல் லேபர்ஸ் டே இல்லையா? இல்லையா? இது உழைக்கும் மக்களுடைய ஒரு போராட்டம். ஒரு நாள் முழுக்க வேலை செய்து சம்பளம் குறைவு, ரெஸ்ட் இல்லை அப்படின்னு என்ன பண்ணாங்களா, 1806ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ அப்படின்ற நகரத்துல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எப்பவே போராட்டம் நடந்து என்ன பண்ணுவோம், அடி தண்ணீர் வீழ்ச்சி இதெல்லாம். ஏன்னா போராட்டம் என்பது அரசாங்கத்துக்கு விரோதமானது. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது அரசை எதிர்த்து செய்யறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப அரசாங்கத்தை எதிர்த்து செய்யும் போது அது அரசு என்ன செய்யும்? வேடிக்கை பார்க்காது. வேடிக்கை பார்க்க அவங்களுக்கு அது அவமானம். நம்ம சரியா ஆட்சி செய்ய மாதிரி தெரிஞ்சுப்பா, அதனால நம்மள எதிர்த்து அவங்க என்ன செய்யறாங்க, போராடுறோம்னு சொல்லி அவங்கள அடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம தூத்துக்குடியில 13 பேர் இல்லையா அந்த இருக்காங்க, இறந்தாங்க இல்லையா? 6 ஏதோ கறக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி போன ஆட்சி இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து அது நிறைய பேர் இறந்து போய் ரத்தம் சிந்தி அந்த இடமே ரத்த நிறமா மாறிடுச்சு, சிவப்பு நிறமா மாறிடுச்சு. அதனால்தான் பின்னாடி வந்தவங்க எல்லாம் அதுக்காக போராடி அதை நினைவு தினமா கொண்டாடணுன்றதுனால மே 1ஆம் தேதி தொழிலாளர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல சிவப்பு கலர் போட்டிருப்பாங்க. மே தினம் எப்படி குறிச்சிருப்பாங்க, அது வெறும் மக்களுடைய உழைப்பு மக்கள் ரத்தம். நமக்காக அன்னைக்கு நிறைய பேரு ரத்தம் சிந்தினதுனாலதான் இன்னைக்கு இந்த வேலையை முதல்ல 16 மணி நேரம் செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 16 hours. இப்போ அது 8 மணி நேரமா குறைச்சி ரெஸ்ட் கொடுத்து ஷிஃப்ட் மாற்றி இல்லையா? இந்த மார்னிங் ஷிஃப்ட் காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா திரும்ப 2 மணிக்கு ஒரு ஷிஃப்ட், திரும்ப 10 மணிக்கு. ஆனால் அப்படியெல்லாம் அப்பல போனா நைட்டெல்லாம் 10 வரைக்கும் செய்யணும், 12 வரைக்கும் செய்யணும். அந்த மாதிரி இருந்துச்சு. உழைப்பு அதிகமா இருந்துச்சு, சம்பளம் குறைவு, ரெஸ்ட் இல்லை, ஃபேமிலியை பார்க்க முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ராணுவத்தில் வேலை செய்யற மாதிரி. ஆனா அதெல்லாம் மாத்தி 8 ஹவரா மாத்தி அதை தீர்மானம் எழுதி அதை அரசுக்கு கொடுத்து அதை பதிவு செய்யறோம். எந்த இடத்துலனாக்கா ஹே மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்கிறாங்க, துப்பாக்கி சூடு நடத்திருக்கிறாங்க. அதை ஞாபகமா என்ன பண்றாங்க, இப்போ மே தினம் இல்லையா? இப்போ அன்னைக்கு இருந்த இந்த லேபர் கிசான் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி இந்தியாவில் சிங்காரவேலர் அப்படின்ற ஒரு மனிதர், தமிழ்நாட்டுக்காரர் தான், சென்னை மெரினாவில் என்ன பண்ணியிருக்கிறாரு, முதலா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி.
தமிழ்நாட்டில் தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அவங்க என்னென்ன அதை இது பண்ணாங்கன்னா, உழைப்புக்கு மரியாதை, உரிமைகள் விழிப்புணர்வு, ஒற்றுமை, பணி, ஊதியம், சம்பளம் சரியா இல்லையா, உழைப்பாளர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னாங்க, அது தீர்மானம் எழுதினாங்க. உரிமைகள் மறுக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒற்றுமை எல்லாமே என்ன எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். மூணாவது ஊதியம், கரெக்டான சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து அன்னைக்கு எடுத்த தீர்மானம் இல்லையா. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்தாவி. பிதாவை பார்க்கிறோம், அவரு ஒர்க்கர் இல்லையா, அவர் படைத்து கொண்டே இருக்கு. குமாரன் யாரு, அவரும் வேலை செஞ்சார் இல்லையா, 3.5 வருஷம் கடுமையான ஊழியம். அந்த ஊழியத்தினுடைய பலன் தான் இன்னைக்கு திருச்சபைகள் இருக்குது. ஆமென் இல்லையா. குமாரன் என்ன பண்றாரு, அன்னைக்கு ஊழியத்தை செய்தார். அதை இறையில் சார்ந்து நம்ம சொல்லணும்னா, பிதா படைப்பாளர், குமாரன் ரட்சிப்பின் பணியை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, செய்து கொண்டு இருக்கிறார், நிறுத்தவே இல்லை. ரட்சிப்பின் பணியை செய்து கொண்டே இருக்கிறார். மூணாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்ம என்ன பண்றாரு, வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு காலையில கோயிலுக்கு சீக்கிரம் எழுந்து போங்கன்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தி அனுப்புவது அவர் தான். அப்போ 3 தன்மை உள்ள ஆண்டவர், 3 நபர்கள் அல்ல, 3 தன்மை வேலை செய்யறார். பிதா வேலை செய்யறாரு, குமாரன் வேலை செய்யறாரு, பரிசுத்த ஆவி வேலை செய்யறாரு. அதாவது நம்ம திரியேக, இதுல நம்ம யாரும் குழப்பி கூடாது. ஐயர் வந்து 3 பேர் சொல்லிக்கிறாரு, 3 கடவுளா அப்படி இல்லை, திரியேக கடவுள். திரியேக கடவுள் ஒன்றாக இணைந்து உழைக்கிறவர்கள் உழைக்கிறார், இன்றைக்கு உழைத்துக் கொண்டே இருக்கு. அப்ப நமக்கு இது ஒரு முன்மாதிரி, ஒரு மாடல் இல்லையா. நம்மளும் தொடர்ந்து என்ன பண்ணணும், உழைத்து கொண்டு இருக்கும் போது வாழ்க்கையில மேல வரும். நீங்க எத்தனையோ பேர் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா, உதாரணமா பிஜேபி கோல்டன் பீச் போய்க்கிறீங்களா, நம்மளாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கே சரியா. அது ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் நடத்துது, திருநெல்வேலிக்காரு ஹோட்டல் நடத்திட்டு, அந்த ஹோட்டல் மூலியமா பெரிய 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 அப்படியே வளர்ந்து இன்னைக்கு மெட்ராஸ்ல பெரிய ஒரு பீச்சாவே அவர் பிடிச்சி என்ன பண்ணிக்கிறாரு, பிஜிபி கோல்டன் பீச் அப்படின்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து சாதாரணமா வராது, உழைப்பு. அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க, கடுமையா உழைச்சிருக்கிறாங்க, உழைத்து வளர்ந்து இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நிறைய நபர்களை நம்ம சொல்ல முடியும். கோல்கேட் கம்பெனி எடுத்துக்கலாம். கோல்கேட் கம்பெனியை சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, கடவுளை பிரியப்படுத்துகிறார். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, சரியா வியாபாரம் ஆகல, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு 2ஆவது முறை என்ன பண்ணிக்கிறாரு, கிறிஸ்டின் அவரு, ஆண்டவரே நான் உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாசத்துல ஒரு 10,000 ரூபாய் வச்சா, 10,000 ரூபாயில தசமபாகம் எவ்வளோ, 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க காணிக்கை. அது மாதிரி கொடுக்க அவருடைய அந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ். கோல்கேட் பேஸ்ட் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கு. இதெல்லாம் வந்து நிறைய உதாரணம். இப்போ நம்ம உண்மையா உழைக்கும் போது, கடவுளுடைய பார்வையில நேர்மையா இருக்கும் போது, கடவுள் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார், உயர்த்துகிறார். நிறைய பேர் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் முதலில் சொன்ன மாதிரி ஏமாத்துறாங்க, உழைக்காம ஏமாத்துறது. அது வந்து தங்களை ஏமாத்து, கடவுளை ஏமாத்திட்டு தங்களை ஏமாத்து. ஆனா பைபிள் நம்ம பார்க்கிறோம், கடவுள் உழைக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 14:23. நீதிமொழிகள் 14. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சகல பிரயாசத்துக்கு என்ன உண்டு, பிரயோஜனம். நீ என்ன பிரயாசப்படுறியோ நிச்சயமா அதற்கான பலன் உண்டு. நீ வேலை செஞ்சுட்டே இருந்தா நிச்சயமா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றுகிறதுமே இல்லை. அதே போல ஆண்டவர் இடத்துல உண்மையாக இல்லையா, நம்ம பார்க்கிற வேலையை உண்மையா செய்யணும். நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அவன் ஈஸ்வருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். பாத்தீங்களா, உண்மையா இருந்தா கடவுளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக அவரை நிறுத்தி நிற்கிறார். பிரசங்கி 9:10. பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிட்டது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நீ வந்து கையால செய்யறதுனால நியாயமா செய்யும். நீ செய்யறது வந்து உன்னுடைய அறிவு, உன்னுடைய கரை நினைச்சுக்காத. யாருக்கு இருக்குது, கடவுள். அதெல்லாம் நம்ம உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம்
16, 17 வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மண்ணினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் நல்ல கவனிங்க அத. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாத. என்ன சொல்றாரு? நான் பச்சுக்கிறேன், நான் நல்லா வேலை செய்யறேன், இது என்னால வந்ததுன்னு சொல்லாத. நீ அதுக்கு பாத்திரவான் இல்ல. ஒண்ணு ஒரு செகண்ட் தான், ஒரே வாழ்க்கை. நீ எவ்வளவு பலசாலியா யார் வச்சிருக்கிறாரு? நாம் இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நம்ம இருக்கிறோம். இந்த உழைப்புக்கு இதை செய்யறதுக்கு சக்தியை கொடுக்கிறது ஆண்டவர் தான். நம்ம சிக்காய்க்கு முன்னா, படுத்துக்கு முன்னா எழுத வேலை செய்ய முடியுமா? வீட்டுல அம்மாமாருங்க தாய்மாருங்க படுத்துட்டாங்கன்னா வேலை செய்ய முடியுதா? ஒரு நாள் கடுமையான ஜுரத்துல அவங்க படுத்து ஏழை மணியில தலை சுத்துது அப்படின்னு படுத்துட்டாங்கன்னா சோறு ஆகுமா? ஒரு டீ கூட போட முடியும் ஆண்களால. அது நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? ஒரு டீ கூட போட முடியும். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அவ்வளோ அதிகமா இருக்கு. அப்ப அந்த உழைப்புக்கு சக்தியை கொடுக்கறது யாரு? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய டிகிரி இல்லை, எனக்கு இருக்கிற பலம் இல்லை, கடவுள் கொடுக்கின்ற சக்தினால்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து. அப்போ கடவுளை கொடுக்கிற சக்தியை நம்ம என்ன பண்ணணும்? அதை புரிந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தவிர இது என்னுடைய பலம் என்று என்னைக்குமே நீங்க என்ன பண்ணக்கூடாது. நான் தான் காரணம் சொல்லவே. ஏற்கனவே சொன்னேன், ஐஎம் சேவிங்ஸ்ல சொல்லிக்கிறாங்க, கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம், நானு இல்லை. அதே போல நம்ம கிட்ட கொடுத்த வேலையாட்கள், ஒருவேளை நம்ம ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையாட்களை, தொழிலாளிகள் நம்ம என்ன பண்ணோம்? அன்பா பார்த்துக்கணும். இல்லையா? லேவியராகும் 19:13. லேவியராகும் 19:13 படையப்பா. திறனை ஒடுக்காமலும் என்ன சொல்றாரு பாருங்க. பிறனை ஒடுக்காத, அதே நேரத்துல உங்கள்கிட்ட வேலை செய்யறதுனா அந்த வேலைக்கு அந்த கூலியை நீ வச்சுக்காத. நிறைய பேர் என்ன பண்றோம்? போய் வாப்பா நாளைக்கு தரேன், ஒரு 5 நாள் வாங்கிப்பா. தவறு. நீ வேலையை வாங்கிட்டு இல்லையா? வேலை வாங்கின உடனே என்ன பண்ணிடணும்? அதை கொடுத்துடணும். அதான் நியாயமான ஒரு காரியமா. அதான் நமக்கு ஆண்டவர் சொல்றார். உபாகமம் 24:14-15. உபாகமம் 24:14. ஒடுக்கக்கூடாது. அவன் வேலை செய்த நாளிலே தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு எப்ப கொடுத்துடணுமா? சாயங்காலத்துக்குள்ள இல்ல, சாயங்காலத்துக்குள்ள கொடுக்கணும்னா கடவுளுக்கு நம்ம பதில். அடுத்தது யாக்கோபு 5:4. இது புதிய ஏற்பாடு. யாக்கோபு 5:4. இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியில் நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். தொழுதவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆசைக்குள்ளாக தீர்ந்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. நல்லா கவனிங்க. கரெக்டான கூலியை கரெக்டான நேரத்தில் நீங்க கொடுக்கணும். ஆனா முதலாளி அப்படி செய்யல. அவங்களே போஷிச்சு அவங்களே கொடுத்து வளர்ந்தார்கள். நீதிமான் என்ன பண்ணுவான்? ஆண்டவர்கிட்ட முறையிடுவான். ஆண்டவர் அவரை நியாயம் கேட்பான். இல்லையா? கிறிஸ்தவர்களாக நம்ம இன்னைக்கு இந்த தொழிலாளர் தினத்தை எப்படி பார்க்கணும்? கடவுள் ஒரு உழைப்பாளர், பிதா படைக்கிறவராக இருக்கிறாரு, குமாரன் ரட்சிக்கிற பணியை தொடர்ந்து செய்கிறார், ஆவியானவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னை உந்து சக்தியாக அவர் வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் சிறப்பாக செய்வேன். மற்றவங்க பார்க்குறாங்கன்னு நான் செய்ய வேண்டிய அவசியமே
இல்லை, அதான் நான் சொல்றேன். நீங்க திருப்பி திருப்பி நான் சொல்றது, நான் ஐயர் வேலை செய்யறேன்னா என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னை எல்லாரும் மெச்சிக்கணும்னு செஞ்சேன்னா செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு எப்பவுமே பாராட்டு கிடைக்காது. கிடைக்குமா? ஒருத்தருக்கு எப்பவுமே பாராட்டு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்போ பாராட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். விவேகானந்தர் தான் சொல்லுவார், ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது உங்களை அப்ரிஷியேட் பண்ணா இது ரொம்ப மகிழ்ச்சி ஆகாத, அதே வாய் நாளைக்கு திட்டம், அப்ப நீ என்ன ஆயிடுவ? சோர்ந்து போயிடுவ, நீ உன்னால ஓட முடியாது. எதை பத்தி கவலைப்படாது, எல்லாத்தையும் உதறி கழித்து என்ன பண்ணு, உன் கடமையை செய். திரும்பியே பார்க்க யாருன்னா அவனை கூப்பிட்டு ஐயரே நல்லா இருந்தா கூப்பிட்டே கேட்கும். ஏன் திரும்பி அவனை என்ன சொல்லுவான்? போட மாட்டான், என்ன அப்படின்னு. அப்ப நம்ம மனசு என்ன ஆகும்? அப்ப எதையுமே நம்ம பெருசா எடுத்துக்கூடாது இல்லையா? நம்ம அப்ரிஷியேட் பண்ணாலும் பெருசா எடுத்துக்கூடாது, திட்டினாலும் என் வேலையை செய்யற போப்பா, நீ கேட்டா கேள்வி கட்டி. அப்போ இதுதான் நம்முடைய பணியா. அப்ப ரிவார்டு யார் தர்றது? அதான் முக்கியம். அவன் தர மாட்டான், ஆண்டவர். அதான் நம்ம ஏன் வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12. அவன் அவனுடைய கிரியைகளின்படி நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா எந்த வேலைனாலும் சரி, சாதாரண வீட்டு வேலை செஞ்சாலும் சரி, ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லது பெரிய கலெக்டர் நானு, நாட்டினுடைய பிரதமர் நானு, நாட்டினுடைய சிஎம், எந்த வேலைனா அதுக்கு முக்கியம் இல்லை. அந்த வேலைக்கு உண்மையா இருந்தா அதுக்கான ரிவார்டை கடவுள் கொடுப்பார், அதற்கான பரிசை கடவுள் கொடுப்பார். சரியா? அதனால எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நியாயமான முறையில, உண்மையான முறையில, நீதியோடு நேர்மையோடு நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவர் பார்க்கிறாரு, மற்றவங்க பார்க்கறாங்க, ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னு சொல்லி நீங்க வேலை செய்யுங்க. பாராட்டுகளை எதிர்பார்க்காதீங்க, இது பாராட்டக்கூடிய உலகம் அல்ல. ஒருவேளை பாராட்டினாலும் ஒரு வார்த்தையை பாராட்டுற இந்த உலகம் அடுத்தது 100 வார்த்தைனாலும் ஒன்று திட்டும், அப்படி சோர்ந்து போயிடும். அதனால பாராட்டுகளையும் எதிர்பார்க்காங்க, திட்டுகளையும் எதிர்பார்க்காங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க, கடவுள் உங்களுக்கான ஜீவ பெருடத்தை தாமே இந்த வார்த்தை வழியாக நம்முடைய குடும்பத்தையும் உழைப்பாளிகளையும் ஆசிரியர் காப்பாங்க. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானமாக இயேசு கிறிஸ்து வழிநடத்தி காப்பதாக. எழுத நின்று சொல்றேன். கடவுளே இருதயத்தை என் மேலே சேரும் ஸ்நேகம், இறைவனான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை வேண்டு என்னை தள்ளிவிடாதீரும். தேவசத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதீரும். உம்முடைய சந்தோஷத்தை விரும்பவும் எனக்கு நான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஜெபிப்போம். உழைக்கும் மக்களின் ஆண்டவராக, உழைக்கின்றவராக இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, பிதாவாகிய கடவுள் எங்களை படைத்து பராமரித்து அந்த பணியை இப்பொழுதும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளை பிறக்கும் போது ஆண்டவரை உங்களுடைய படைப்பின் அம்சத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு செடி முளைக்கும் போது உங்களுடைய படைப்பின் அம்சத்தை பார்க்கிறோம். ஒரு பூ பூக்கும் போது ஒரு படைப்பின் அம்சத்தை பார்க்கிறோம். ஒரு பழம் வருகிற போது ஆண்டவருடைய படைப்பின் அம்சத்தை பார்த்து நன்றி செலுத்துகிறோம்.